வணக்கம் நண்பர்களே. திருப்பூர் ஆணவ கொலை சம்பவம் குறித்து தான் இப்போ நான் பேச இருக்கிறேன். வித்யா என்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பொண்ணை அவங்க அண்ணனே சரவணகுமார் கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறான். வித்யா 21 வயது நிரம்பிய ஒரு பெண். கல்லூரியில் அவங்க MA படிச்சுட்டு வராங்க. நித்யாவும் வெண்மணி என்கிற இளைஞரும் காதலித்து வந்திருக்கிறாங்க. 2 பேருமே வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. 2 பேருமே மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக அந்த பட்டியலில் தான் வராங்க. இந்த நிலையில தான் இந்த கொடூரமான கொலை நடந்திருக்கு. திருப்பூர் SP சொன்னதாக ஒரு செய்தி இன்னைக்கு நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. அது என்ன எக்ஸாக்டா அந்த வார்த்தை சொன்னாருன்னு தெரியல. அந்த நியூஸ் ஐட்டம் மட்டும் பார்த்தேன். தொலைக்காட்சியில் அந்த கார்டு போடுவாங்கல்ல, அதில் பார்த்தேன். அது என்ன சொல்றாருன்னா, இது ஆணவ கொலை இல்லை, அண்ணன் படின்னு சொன்னான், அதனால கொலை பண்ண மாதிரி, காதலை விட்டுட்டு படின்னு சொன்னான், அந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க. வெண்மணியுடைய தந்தையிடம் நாங்கள் பேசினோம். வெண்மணி தான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன், திருமணம் செய்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க அப்பா அவங்க ஃபோனில் அந்த பொண்ணுக்கு கனெக்ட் பண்ணும்போது அவங்க அண்ணன் தான் எடுத்திருக்கிறாரு. இந்த சரவணகுமார் கொலை செஞ்சாலும் அவன் தான் ஃபோன் எடுத்திருக்கிறான். அவங்ககிட்ட அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, என் மகனும் உன் தங்கச்சியும் காதலிக்கிறாங்க, அவங்களுக்கான திருமணத்தை செஞ்சு வைக்கலான்ட்டு. ஐயா, எங்களுக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை, நாங்கள் எங்கள் பொண்ணை நாங்கள் படிக்க வைக்க போகிறோம், உங்கள் பையனை நீங்கள் படிக்க வைங்க அப்படி தான் சொல்லியிருக்கான். எங்களுக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லைன்றத அவங்க தந்தையிட்ட சொல்கிறார். எஸ்பியோட ஸ்டேட்மெண்ட்டில் என்னன்னா, இது ஆணவ கொலை இல்லைன்னு ஏன் வரிஞ்சு கட்டிட்டு ஏன் முதல்ல சொல்லணுன்றது எனக்கு புரியல. திருப்பூர் SP இவ்வளவு வேகமாக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, இவ்வளவு வேகமாக இன்னைக்கு சமுதாயத்தில் இது ஆணவ கொலை இல்லைன்னு சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னன்றதுதான் என்னுடைய கேள்வி. மிக கொடூரமான முறையில் ஒரு தங்கச்சி இன்னொரு பையனை, 2 பேருமே மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், ரொம்ப ஏழ்மையான நிலையில. அந்த பையன் பேர் வெண்மணி, அவங்க அப்பா பேர் வெண்மணி அப்பா பேர் செங்கதிர், அவருடைய பேர். ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப சாதாரண குடும்பம் தான். அந்த பொண்ணு MA படிச்சுட்டு வர பொண்ணுக்கு படிப்பை பற்றி தெரியாதா? இவனை விட இந்த சரவணகுமாரோட தங்கச்சி நல்லா தான் படிச்சிருக்கு, தெரியாதா? இதை என்னமோ படிக்க சொல்லி கொலை பண்ணதா ஒரு SP ஒரு சமூகத்தில் சொல்றாரு அப்படின்னா, எவ்வளவு அத ஒரு உண்மையை மறைக்க பார்க்கிறாருங்க பாருங்க. படிப்புக்காக ஒருத்தன் கொள்றான் அப்படின்னா அது என்ன நியாயப்படுத்துறாரு? அது என்ன ஸ்டேட்மெண்ட்? அது தங்கச்சியை படிக்க சொன்னாரு, தங்கச்சி சரியா இல்லை, அதனால ஆத்திரத்தில் கொண்டுட்டான். இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, ஆணவ கொலை இல்லைன்னு சொல்லி இந்த ரீசன் சொல்றாருல, இந்த ரீசன் சொல்வதே அக்யூஸ்ட ஏதோ விதத்துல சேவ் பண்ற மாதிரி இல்லை, அவர் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் பாதுகாக்கிற மாதிரி இல்லை. இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா எனக்கு தெரியல. தமிழ்நாடு ஒரு ஆணவ கொலையில ஒரு அலார்மிங் ஸ்டேட்டா இருக்கு. நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன். 2023 ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி, ஏப்ரல் 24ஆம் தேதி 2023 ராஜ்யசபால கொஸ்டின் அவர்ல தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் 3 ஆணவ கொலை தான் நடந்திருக்கிறதா ஒரு புள்ளி ஒருத்த சொல்றான். அந்த பீரியட்ல நாங்க எடுத்ததுல 48 ஆணவ கொலை சம்பவங்களை பட்டியல் போட்டு வச்சிருக்கோம். நான் சொல்றது காஸ்ட் பேஸ்ட் ஹானர் கில்லிங். தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் தேவையில்லைன்றாரு சட்டமன்றத்தில். எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க ஆணவ கொலை தடுப்புக்கென்று தனிச்சட்டம் கொண்டு வருவோன்றாரு. ரூலிங் பார்ட்டியா உட்கார்ந்த பிறகு தேவையில்லைன்றாரு. ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏன் தேவைன்றத பலமுறை வலியுறுத்தியாச்சு. கிட்டத்தட்ட 60 ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கோம் எவிடன்ஸ் அமைப்பில். 60 ஜட்ஜ்மெண்ட்டும் ஆணவ கொலை தனிச்சட்டம் தேவை என்றத சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும்
ஆர்டர் போட்ட ஜட்ஜ்மெண்ட் வந்து எங்ககிட்ட இருக்கு, 60 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. சக்திவாகினி கேஸ்ல 2018 கேஸ்ல வந்து சக்திவாகினி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, மிக விரைவாக ஆணவ கொலைக்கு என்று தனிச்சட்டம் ஏற்றுங்க, அதுவரை 20 கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் 20 வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து அரசு சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கு. எங்கெல்லாம் இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்குதோ அது நடந்திருக்கோ அவங்களுக்கான அச்சுறுத்தல் இருக்கிறதா என்பது சுவமோட்டோ எடுத்து போலீசார் கண்காணிக்கணும்ன்றது அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய கைட்லைன்ஸ்ல ஒண்ணு. கடந்த 5 ஆண்டுகள்ல வந்துட்டு இன்டர்காஸ்ட் மேரேஜ் எவ்வளவு நடந்திருக்கு, அவங்களுக்கான அச்சுறுத்தல் இருக்கிறதா என்பதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு அரசுக்கு உண்டுன்றதையும் அது வலியுறுத்தி இருக்கு. ஒருவேளை அவங்க இன்டர்காஸ்ட் மேரேஜ் இருக்குன்னா அவங்களுக்கு ஆபத்து இருக்கா, அந்த பகுதிக்கு விரைவாக சென்று அங்க இருக்கக்கூடிய சாதி குழுக்களை அழைத்து டிஎஸ்பி தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தணும். இன்டர்காஸ்ட் கப்புல வந்து மிரட்டக்கூடாது, சட்டப்பூர்வமான என்பதை எடுத்து சொல்லணும். அந்த கூட்டத்தில் எவனை இடையூறு செய்தானாக்க அவனை வந்து கைது பண்ணணும். கலவரமாச்சுன்னா அங்க 144 போடணும். இதெல்லாம் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, ஒரு 2018 நான் கொண்டு போய் அவர்கிட்ட ஒரு ஆணவ கொலை தடுப்பு கன்று ஒரு சட்டத்தை டிராப்டர் கையில கொடுத்துட்டு வந்தேன். 2022 அவர் கையில தமிழக முதலமைச்சரிடம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். 16 ஸ்டேட்ல ஆணவ கொலை ஒரு கன்சல்டேஷன் நடத்தணும், என்னுடைய தலைமையில தான் நடந்துச்சு. டெல்லி, யூபி, ராஜஸ்தான், குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இந்த மாதிரி 16 ஸ்டேட்ல ஒரு கன்சல்டேஷன்லையும் கிட்டத்தட்ட 70-80 எக்ஸ்பர்ட் உட்கார்ந்து தயாரிச்ச ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு டிராப்ட் அது ஆணவ கொலைக்குன்னு. அது தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறோம், ஆங்கிலத்தில் இருக்கு, ஹிந்தியில் இருக்கு, கன்னடத்தில் இருக்கு, இதுல மலையாளத்திலையும் அதுல நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம், தெலுங்குல டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 45 எம்பிகளை பார்த்து நானே தனிப்பட்ட முறையில் இந்த சட்டம் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் தேவைன்றதை வலியுறுத்தி இருக்கிறோம். ஆல்ரெடி நேஷனல் லா கமிஷன் வந்து ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் தேவை என்பதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. 2012 ஒரு டிராப்ட் போடப்பட்டிருக்கு, அன்லாஃபுல் அசம்பிளி இன்டர்ஃபரன்ஸ் தி ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்ஸ் டிராப்ட் பேரு. பார்லிமெண்ட்ல டேபிள் கூட பண்ணப்படல. 2011-12 வாக்குல அப்போது காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருந்த வீரப்ப மொய்லி, சட்ட அமைச்சராக இருந்த வீரப்ப மொய்லியும் உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரமும் விரைவாக ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வருவாங்க, இதுவரை கொண்டு வரல. பிஜேபியும் சொன்னாங்க, வலியுறுத்தினாங்க, அது ஒன்றும் செய்யல. ஒரு முன்னெடுப்பு என்னன்னா ராஜஸ்தான்ல ஒரு டிராப்ட் இருக்கு, அது கூட சட்டமாக்கப்படல. மூணு பக்கம் கொண்ட டிராப்ட், அது கூட ஒன்றும் இல்லை, சும்மா வெட்டுது. ஆனாலும் நாங்கள் தயாரிச்ச இந்த டிராப்ட் கிட்டத்தட்ட 27 பக்கங்கள் இருக்கு. ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கோம், டெஃபினேஷன் ஃப்ரேம் பண்ணிருக்கோம், ஒவ்வொரு அரசு அதிகாரிகளான கடமை என்னன்று போட்டிருக்கிறோம். ஆனாலும் இது செய்யல. இன்னைக்கு நீங்க என்ன இருக்குன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும், நான் சொல்றேன் சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் காஸ்ட் பேஸ்ட் ஹானர் கில்லிங் 20 24 நடக்குது பெர் இயர். நான் ஜெண்டர் பேஸ்ட் ஹானர் கில்லிங் அது தனி, நிறைய ரீசன்ஸ் இருக்கு. எத்தனைக்கு மைனாரிட்டி இஷ்யூஸ் இருக்கு, காஸ்ட் இருக்கு, ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் இருக்கு, ஜெண்டர் இருக்கு, கிளாஸ் இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு, இதெல்லாம் பல காரணங்கள் இருக்கு. அப்புறம் ஒரு சாதிக்குள்ளேயே வந்துட்டு அதுக்குள்ளேயே டிஃபரன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. என்ன பண்றான், ஒன்னு ஆணவ கொலைனா எஸ்சி பிசியா இருக்கணும், இல்லாட்டினா எஃப்சி எஸ்சி ஆக்கணும் மட்டும் கிடையாது. ஒரே கம்யூனிட்டிக்குள்ள நடந்தா கூட ஆணவ கொலை தான். ஒரு பெண்ணுடைய திருமணம் செய்யக்கூடிய முடிவில் யாரும் குறுக்கீடு செய்யக்கூடாது என்கிற லதா சிங் வெர்சஸ் யூபி வழக்கில் சொல்லப்பட்டிருக்கு. சாதி மறுப்பு திருமணம் எதிராக இந்து திருமண சட்டம் இல்லைன்றதை வந்து ஏற்கனவே சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. விகேஷ் யாதவ் வெர்சஸ் பீகார் என்கிற வழக்கில், ஆஷா ரஞ்சன் வெர்சஸ் யூபி என்கிற வழக்கில் பல தீர்ப்புகள் இருக்கு. கிருஷ்ணா மாஸ்டர் வெர்சஸ் யூபி என்கிற வழக்கில் ஆணவ கொலைக்கென்று மரண தண்டனை கொடுக்கலான் இருக்கு. என்ன போன்ற மனித உரிமை ஆர்வலருக்கு மரண தண்டனை மீது நம்பிக்கை இருந்தாலும் மரண தண்டனை கொடுக்கலான் இருக்கு. ஆறுமுக சேர்வை வெர்சஸ் தமிழ்நாடு வழக்கில் இந்த மரண தண்டனை இருக்கு. இது பாருங்க, காஃப் பஞ்சாயத்தும் ஜாதி பஞ்சாயத்து ஒன்றுன்னு சொல்றான்.
ஆனா கொத்து குத்தா தமிழ்நாட்டில் இது நடந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் 6 வருஷத்துல கடந்த 30 வருடங்கள்ல 6 ஆணவ கொலைக்கு தான் ஃபேவரபிள் ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ லேட்டஸ்டா 7 ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். 7 ஆணவ கொலைக்கான ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போது என்ன நடக்குது? ஒன்னு வந்துட்டு நம்ம சங்கர் கௌசல்யா வழக்கு, ரெண்டாவது வந்து கோவில்ராஜ் வழக்கு, மூணாவது வந்து கண்ணகி முருகேசன் வழக்கு, நாலாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் கல்பனா வழக்கு, அஞ்சாவது வந்து திருவாரூர் அபிராமி வழக்கு, 6 வந்து நம்ம நாகப்பட்டினம் அவங்க ஒரு வழக்கு. இப்ப கடைசியா நடந்தது கோயம்புத்தூர்ல அந்த கடைசி ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சதுல. மொத்தம் 7 வழக்குக்கு தான் 30 ஆண்டு காலத்துல ஆணவ கொலைக்கு ஃபேவரபிள் ஜட்ஜ்மெண்ட் வந்து செஷன் கோர்ட்ல கிடைச்சிருக்கு. இந்த 7 வழக்குகளுமே எஸ்சிஎஸ்டி வழக்குகள். அதுதான் நம்ம இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த 7 வழக்குகளுமே எஸ்சிஎஸ்டி வழக்குகள் தான் கிடைச்சிருக்கு. ஆணவ கொலை வழக்குன்ற அடிப்படையில் கிடைக்கல. முதலமைச்சர் என்ன சொல்றாரு? ஆல்ரெடி சட்டங்கள் வலுவா இருக்குன்னு. எங்க சட்டங்கள் வலுவா இருக்குன்றேன்? இப்ப சங்கர் கௌசல்யா வழக்குல ஒருவேளை சங்கர் கொல்லப்படாமல் கௌசல்யா கொல்லப்பட்டிருந்தால் எஸ்சிஎஸ்டி வழக்கு போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா கௌசல்யாவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், கொலை செஞ்சவனும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்றதுனால எஸ்சிஎஸ்டி வழக்கு வராது. இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் இருக்கு. அப்ப வந்து இவ்வளவு ஒரு கொத்து கொத்தாக பெண்ணுடைய திருமண செய்யற அந்த முடிவில் ஒரு அண்ணங்காரன் இருக்கிறான் அப்படின்னா, நீங்க பொது வெளியில இந்த கொலை ஆணவ கொலை இல்ல, அப்ப நல்லா படிக்கிற அப்படின்னு ஒரு வேல்யூஸை செட் பண்றது இருக்கு பாருங்க. ஒரு காவல்துறை அதிகாரி இந்த பெர்ஸ்பெக்டிவ் இல்லைன்ற, வீக்கா இருக்கிறாருன்ற நான் டைரக்டா சொல்றேன். அந்த திருப்பூர் எஸ்பிக்கு ரொம்ப பெர்ஸ்பெக்டிவ் இல்ல, வேல்யூஸ் இல்ல. இந்த மாதிரியான நபர்களால் எப்படி ஆணவ கொலைக்கான இதை வந்து விசாரணை எப்படி செய்ய முடியும்? நேஷனல் விமன் கமிஷன் ஆல்ரெடி 2012 சொல்லியிருக்காங்க. போலீஸ்காரன் எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு விதமான பேட்ரியாக் மைண்ட் செட்ல மேல் சாவனிஸ்டா இருக்கிறான், காஸ்டிஸ்டா இருக்கிறான். அவங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் ட்ரைனிங் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க முந்திரி கொண்டத்தனமாக இன்னும் விசாரணையே முடியல, அதுக்குள்ள வந்துட்டு இதுக்கான ரீசன் நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்க உலகம் முழுக்க அது ஆணவ கொலை பேசிட்டு நேரத்தில் இல்ல ஆணவ கொலை இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, போலீஸ் பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கான்னு கேட்கிறேன். நான் நேரடியாக கேட்கிறேன். ஆல்ரெடி உள்துறை அமைச்சகமும் இந்தியன் இன்ஃபர்மேஷன் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தி ஆய்வில் சொல்றாங்க, ஒரு போலீஸ்க்கு 2 தடையா இருக்கு. ஒன்னு கரப்ஷன், இன்னொன்னு வந்துட்டு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் சொல்லியிருக்கான். இது பக்காவா பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் தெரியுது. இது உள்ள புகுந்துக்கிட்டு எதுக்கு இந்த ஆட்டத்தை ஏன் கலக்கறீங்க நீங்க? 2 நான் சொல்றேன், பிற்படுத்தப்பட்டவர்கள் 2 ஜாதி மட்டும் இல்ல, ஒரே சாதியில் இருந்தாலும் பெண்ணுடைய திருமணம் செய்யற முடிவில் செய்த இருந்தால் அது ஆணவ கொலை என்று லதா சிங் கேஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நீங்க ஒரு தீர்ப்பை நீங்க வெளியில எப்படி ஒரு புரோபகண்டா பண்ண முடியும்? ஒரு ஸ்டேட் எப்படி செய்ய முடியும்? அது உடனே நாளைக்கு அறிக்கை வெளியிடுறது, இது மாதிரி இது ஆணவ கொலை சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டா நடவடிக்கை எடுத்துட்டு போ. முதல்ல நீங்க எப்படி சொல்லலாம்னு கேட்கிறேன் நான். உங்களுக்கு யார் அந்த முடிவு எடுத்து கொடுத்தா? இது ஆணவ கொலை இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் முடிவு கொடுத்தாரு? இன்னும் ஆணவ கொலையை பத்தின டெஃபினிஷனை படிங்கன்னு சொல்றோம், இல்லாட்டினா அந்த டிராஃப்டை படிங்க அனுப்பி வைக்கிறோம். அதையும் செய்யறது இல்லை. இந்த ப்ராசஸ்ல நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் தேவை என்றது நீண்ட நெடிய ஒரு விதமான கோரிக்கைகளாகவும் ப்ராசஸா இருக்கு. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பேசியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சிபிஎம்ல ஆரம்பிச்சு விசிகேல ஆரம்பிச்சு எல்லாரும் அது வந்து பேசியிருக்காங்க. ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் பேசியிருக்காங்க. ஏன் நான் சொல்றேன், இதே திமுக திருச்சி சிவா பேசியிருக்கார் பார்லிமெண்ட்ல, ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் தேவைன்னு சொல்றாரு. எதிர்கட்சியாக இருக்கிற போது எல்லாம் வந்துட்டு நம்ம கோரிக்கை வைப்போம், நாங்க ஆளுங்கட்சியா வரும்போது அந்த டிராப்டை கொண்டு போய் கையில கொடுத்தா இப்ப தேவையில்லை. நாளைக்கு மறுபடியும் எலெக்ஷன் வந்தா நீங்க வந்து உங்க தேர்தல் வாக்குறுதியில் ஆணவ கொலை தனிச்சட்டம் ஏற்படும் எழுதுவீங்க. அதுக்கு நாங்க வந்து ஏமாந்து போய் அது நிக்கணும். திருப்பி நீங்க முதலமைச்சர் ஆவீங்க, திருப்பி உங்கள்கிட்ட வந்து பிச்சைக்கார மாதிரி பெட்டிஷன் வச்சு நிக்கணும், நீங்க வந்து எழுதி கொடுங்க, நீங்க சட்டத்தை போடுங்கன்ட்டு நான் காத்தியே கிடக்கணும். சக்தி வாங்கினி கேஸ்ல கிளியரா சொல்றாங்க இல்லையா? சக்தி வாங்கினி கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா,
அது மத்திய அரசாங்கத்துக்கு சொன்னாலும் சரி, மாநில அரசாங்கத்துக்கு சொல்லியா, இது மத்திய அரசாங்கம் சட்டத்தை வைக்கணும்னு இருக்கா, கடமை இருக்கா? ஏன் மாநில அரசாங்கம் சட்டம் தனியாக ஏற்றக்கூடாதா? அதுக்கான வாய்ப்பு இல்லையா? திராவிடல் மாடலிங் அரசா? மாடல் அரசு சொல்லிட்டு கிடைக்கிறோம்ல. மாடலிங் தான், மாடல் கிடையாது. மாடலிங் ஷோ காட்டுறது. நான் என்ன சொல்ல வரேன், ஏங்க ஒரு தனி சட்டம் இருந்து அதை வலிமையாக கண்காணிக்கக்கூடிய மெக்கானிசம் இருந்தா அந்த நாய் வெட்டுவானாங்க, அடிப்பானாங்க, குத்துவானாங்க. என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கணும் வெளியில. இது பயங்கரமான பக்கா பிளான்ட் புருட்டல் மர்டர். நாங்க அதுக்கான ரீசனை கண்டுபிடிப்போம், கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்போம். அந்த ஸ்டேஜில் அந்த நம்பிக்கை கொடுக்கணுங்க. எடுத்த உடனே இது ஆணவ கொலை இல்லைன்னு நீங்க க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா எனக்கு புரியல. எனக்கு க்ளோஸ் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? சமூகத்தில் எப்படி ஒரு 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 இதை சொல்ல முடியுமா நீங்க? அவங்க அப்பா எங்க கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அவருடைய தந்தை எங்கிட்ட பேசின ஆடியோ இருக்கு. தந்தை சொல்றாரு, நான் கால் பண்ணேன், அவன் அண்ணா எடுத்தான், இது மாதிரி எங்க பையனும் உங்க பொண்ணு வெண்மணியும் வித்யாவும் 2 பேரும் காதலிக்கிறாங்க. அவன் அப்பவே இல்ல இல்ல அதெல்லாம் ஒத்து வராது. நான் என்ன சொல்றேன், இது வெறும் தலித் வெர்சஸ் நான் தலித்னு பார்க்கல, 2 பேருமே பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான். ஸோ தமிழ்நாடு நேற்று ஒரு அறிக்கையில் நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு இதுல மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் டெத்தில், மலைக்குழி மரணங்கள்ல, ஆணவ கொலைகளிலும் தமிழ்நாடு ஒரு அலாமிங் ஸ்டேட்டாக இருக்கின்றது யாரும் மறுக்க முடியாது. தயவு செய்து இது தனிச்சட்டம் ஏற்ற நாளைக்கு எல்லாம் மாறிடுமானாக்க அட்லீஸ்ட் அது ஒரு எந்த சட்டமும் எல்லாத்தையும் மாத்திராது. அது ஒரு டூல், அவ்வளவுதான். அதனால சில 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 சாதகமான வேலைகள் நடந்துச்சுன்னா அது பாராட்ட வேண்டிய ஒரு அம்சமா நம்ம பார்க்கிறோம். ஸோ மிக விரைவில் இதற்கென்று ஒரு தனிச்சட்டம் நான் தேவைன்னு சொல்ல வரேன். அதை அவங்க செய்யறாங்களே இல்லையே தெரியல. இதை சிவில் சொசைட்டி தான் பிரஷரை கொடுக்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு ஒரு கடுமையான இது இருக்கு. எத்தனை ஆணவ கொலை நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். நேற்றைய பதிவு நான் சொன்னேன், 900 to 1000 பெண்கள் கொல்லப்படுறாங்க ஒரு வருஷத்துக்குன்னா அது கிட்டத்தட்ட 120 to 150 பேர் கணவன்மார்களால் பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க, மனைவிமார்கள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய துயரம் இது. அதுவும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டாண்டர்ட்ல சொல்றான், அதை கன்சிடர் பண்ணணும், ஹானர் கில்லிங்கா தான் கன்சிடர் பண்ணணும்ன்றான். பட் நம்மளுடைய கான்டெக்ஸ்டுக்குள்ள காஸ்டிசம் ரொம்ப ரொம்ப ஒரு வைப்ரண்டா பெருசா இருக்கிறதுனால அதை நம்ம சொல்றோம். கிட்டத்தட்ட 41 வகையான கிளாசிபிகேஷன் ஆஃப் ஹானர் கிரைம்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணணும். நாட் ஓன்லி ஹானர் கில்லிங், அதாவது ஆணவ கொலைகள் மட்டுமல்ல, ஆணவ குற்றங்கள். இந்த பிராட் மீனிங்ல இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. எவ்வளவு மாதம் நடக்கதா இல்லையா? இது வெறும் இது ஒரு கொடூரமான ஒரு ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ். இது நாட் ஓன்லி காஸ்ட் பேஸ்ட் வயலன்ஸ். இது ஒரு பக்கா கொடூரமான பெண்கள் மீது நடத்தப்படக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு புருட்டல் கொலைகள். தலித் இளைஞர்களுக்காக இதுல 2 பேருமே மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம். இதை விட்டுடுங்க, நான் காமனா சொல்றேன். பெரும்பாலான ஆணவ கொலைகளில் கொல்லப்படுபவர்கள் பெண்கள். அந்த பெண்கள்ல கிட்டத்தட்ட 95-96 விழுக்காடு, ஏன் 99 விழுக்காடு பார்த்தீங்கன்னாக்க இடைநிலை சாதி பெண்கள் தான். தலித் இளைஞர்களை காதலிப்பதற்காகவும் தலித் இளைஞர்களை திருமணம் செய்து கொண்டதற்காகவும் கொல்லப்படுகிறார். உண்மையாலுமே அவங்க மிகப்பெரிய தியாகிகள். தலித்துகளோட அவங்க பெரிய தியாகின்னு சொல்லுவாங்க அந்த பெண்களை. அவரை காதலிச்சா தன் உயிர் போகுன்னு தெரிஞ்சுதான் அந்த பெண்கள் காதலிக்கிறாங்க. வாழ்க்கை துணையை தெரிவு செய்கிற உரிமை நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல வழங்கப்பட்டிருக்கு. இந்த தெரிவு செய்கிற உரிமைக்குள்ள யாரும் தலையிட முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க, நேஷனல் லெவல் மீட்டிங் ஒன்று. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சென்டர் இருக்கு பாருங்க, இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்புளுக்கான ப்ரொடெக்ஷன் சென்டர் இருக்கு பாருங்க,
எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் உருவாக்கணும் இருக்கு. விமலா தேவி வழக்கில் நம்ம மதுரை ஹைகோர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. விமலா தேவி வழக்கு மட்டும் இல்ல, சக்திவாகினி வழக்கிலையும் சொல்றாங்க. இன்டர்காஸ்ட் கப்புள் வந்து ஏதாவது வந்து அச்சுறுத்தல் பண்ணப்பட்டா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆயுத நலத்துறை, சமூக நலத்துறை 3 துறையும் இணைந்து அந்த சாதி மறுப்பு திருமண தம்பதியினருக்கான கவுன்சிலிங் கொடுக்கணும், ரெக்கார்டை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் என்றதெல்லாம் இருக்கு. இல்லையே, அப்படி சென்டரே இல்லைன்ற நான். பட்ஜெட் இருந்தா தானே. பட்ஜெட் இல்ல, சென்டர் இல்ல. சக்திவாகினி வழக்கில் ஒரு தீர்ப்பு இடத்துல சொல்றாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், 1 வருஷம் வரை கொடுக்கணும்ன்றாங்க. இன்டர்காஸ்ட் மக்கள் கப்பலுக்கு வந்துட்டு தனி வீடு எடுத்து கொடுத்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டது. ஏன்னா ஒரு திருமணம் என்பது என்னன்னாக்க இந்த ஜாதியை உடைச்சிட்டு பண்றாங்க அப்படின்னா ஒரு காஸ்ட் எராடிகேஷன் இனிஷியேட்டிவா தான் அதை பார்க்கணும். அதுதான் வந்து சோசியல் ஜஸ்டிஸ். இடைநிலை சாதிக்காரன் பண்ற வன்முறையை நான் கண்டுக்க மாட்டேன், அதை ஒன்னும் நான் பேச மாட்டேன். ஊருக்கு இழிச்சுவாயும் பிளியாகோவில் ஆண்டி இந்த 1% இருக்காம்பா, 2% இருக்காம்பா, அவனை மட்டும் தான் திட்டுவேன். நாங்க பண்றதெல்லாம் ஒன்னும் கண்டுக்க மாட்டோம், செய்ய மாட்டோம். இப்படியே நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா 99 எஸ்சிஎஸ்டி வழக்குல 99 விழுக்காடு வந்து யார் வன்முறை பண்றா, இடைநிலை சாதிக்காரன் தானே பண்றான். அப்ப அவனை திருத்தணுன்ற இடம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? அதுக்கான செயல் திட்டங்கள் இருக்கா, ஸ்ட்ராட்டஜி இருக்கா, பாலிசி இருக்கா? எல்லா பார்ட்டியும் கேட்கிறேன் நானு. சும்மா தலித்துகளுக்கு மட்டும் வகுப்பு நடத்தாதீங்க. உங்களோட நாங்க எல்லாம் அறிவாளியா தான் இருக்கிறோம். போய் ஊர் தெருவில் போய் வகுப்பு நடத்துங்க. பொண்ணுங்களை கொள்ளாதீங்க, ஜாதி பாகுபாடு கடைபிடிக்காதீங்க, 10 பைசாக்கு புரோஜனம் இல்லாத ஒரு கிராம் கூட இல்லாத அந்த பெரிய அந்த மீசமேர் வச்சுட்டு தெரியாதீங்க, படிங்க அப்படின்னு அவனுங்களுக்கு போய் பாடம் நடத்துங்க. அதுதான் வந்து சரியான அப்ரோச்சாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆனர் கில்லிங் வழக்கில் இது வந்து இந்த ரீசனை வந்து எஸ்பி சொல்றது வந்து நாளைக்கு வழக்க பாதிக்குங்க. நாளைக்கு வழக்க பாதிக்கும். அவன் பண்ணனால இது ஆணவ கொலை இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த ட்ரையல்ல நீங்க தயாரிக்கிற ஜட்ஜ்மெண்ட், இந்த தயாரிக்கிற சார்ஜ் ஷீட்டுக்குள்ள இது ஆணவ கொலை இல்லைன்றத நீ கொடுப்ப. நீ என்ன நாளைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போறன்றது இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டல, உங்க முன்முடிவை சொல்லிட்டீங்கல்ல. அப்படி எப்படி வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த ஃபைனல் ஷீட்டை வந்து குற்றப்பத்திரிக்கை வந்து எப்படி சரியான குற்றப்பத்திரிக்கை நம்ம ஏற்றுக்க முடியாது? இது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு செய்யற துரோகம் இல்லையா? பொலிட்டிக்கல் பிரஷருக்காக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு விட விக்டிமுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்டாண்ட்ல நிக்கணும். பட் இதுல எஸ்சிஎஸ்டி வழக்கில் இருந்தாலும் சொல்றேன், எஸ்சிஎஸ்டி வழக்கினுடைய விக்டிம் அண்ட் விட்னஸ் ப்ரொடெக்ஷன், அந்த விக்டிம் அவங்களுக்கான உரிமைகளை பத்தி சொல்லுவாங்க. பாதிக்கப்பட்டோர், குடும்பத்தை சார்ந்தோர், சாட்சிகள், இவங்க 3 பேருக்கு எப்பவும் ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய ஸ்டேட்டுடைய மிக முக்கியமான கடமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு போயிட்டு எடுத்த உடனே சொன்னீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன்ன்றது என்னன்னா 60 days ஆகும்ன்றான். இந்த மாதிரி மர்டருக்கு வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பாதிக்கப்பட்டோர், எதிர் தரப்பு, சம்பவ இடங்கள், சாட்சியங்கள் இதெல்லாம் நுணுக்கமா பண்ண வேண்டியது இருக்கு. அவ்வளவு ஒன்று ரீசன்ஸ் வந்து உடனே சொல்ல முடியாது. பல லேயர் இருக்கும் ரீசனுக்கு, பல அம்சங்கள் இருக்கும். The police should a preliminary investigation report வந்து ஃபைனல் ரிப்போர்ட் கிடையாது. ஃபைனல் ரிப்போர்ட்ன்றது என்டையர் இதோட நீங்க விசாரணை பண்ணி கொடுக்குறது. எடுத்த உடனே டக்குன்னு ஷார்ப்பா சொல்றீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து சார்ஜ் ஷீட் இப்படிதான் இருக்கும்ன்றது வந்து அனுமானிக்க முடியுது. விக்டிம் அண்ட் விட்னஸ்க்கு எதிராக செய்கிற துரோகமா நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். முதல்ல எஸ்பிகளுக்கு பயிற்சி நடத்துங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிகளுக்கு ஆணவ கொலை எப்படி வந்து பார்க்கணும், டிஎஸ்பிகளுக்கு எப்படி பார்க்கணும்ன்ற பயிற்சியை தயவு செய்து நடத்துங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில் செகண்டரி, தி வேல்யூஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ட்ரைனிங் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெண்டர் பேஸ்ட் வேல்யூஸ், காஸ்ட் பேஸ்ட் வேல்யூஸ், தி கிளாஸ் பேஸ்ட் வேல்யூஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரைனிங்கை நான் பார்க்கிறேன். நான் எஸ்சிஎஸ்டி வழக்கினுடைய அந்த விட்னஸ் அண்ட் விக்டிம் ரைட்ஸ்ல ஒரு இடத்துல வரும்.
புகார்தாரர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஏழையா இருப்பாங்க, எளியவர்களா இருப்பாங்க, காலில் செருப்பு இல்லாமல் இருப்பாங்க, வயசானவர்களா இருப்பாங்க, கல்வி அறிவு சற்று குறைஞ்சவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் காரணம் காட்டி காவல் நிலைய அதிகாரிகள் அவர்களிடம் கண்ணியத்திற்கு குறைவாக நடந்து கொள்ளக்கூடாதுன்றது ஒரு சாப்டர் இருக்கு. சோ அது எதுக்காக நம்ம வச்சோம் அப்படின்னாக்க, விக்டிம் அண்ட் விட்னஸ் இருக்காங்க, அவங்களுடைய டிக்னிட்டி காப்பாற்றப்படணும்ன்றதுதான் அதனுடைய மெயின் அர்த்தம். பட் இப்படி நீங்க கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அகேன்ஸ்ட் விக்டிம் அண்ட் விட்னஸா இருக்கு அப்படின்னா, என்னைக்குமே ஒரு ஸ்டேட் எந்த ஸ்டாண்ட் எடுக்கணும்னாக்க ப்ரோ விக்டிம் ஸ்டாண்ட் தான் எடுக்கணும். அப்படி நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்காம நாங்க பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்காம ஒரு ரீசனை வந்து நியாயப்படுத்துறதுக்குள்ள அபிஷியல்ஸ் வந்து இது வந்து கண்டிப்பா சொல்ற ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றது. தமிழ்நாடு டிஜிபி எஸ்பி விளக்கம் கேட்கணும். எதுக்கு இந்த 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 அவசரமாக இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் விடுறீங்கன்னு கேட்கணும். கூப்பிட்டு விளக்கம் கேளுங்க. இல்லாட்டா NHRC விளக்கம் கேளுங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சோமுட்டு எடுத்து விளக்கம் கேளுங்க. இந்த தமிழ்நாடு SC/ST கமிஷன் மேல நம்பிக்கை கிடையாது. அதுக்காக அது சும்மா அது பார்ட்டி கமிஷன், அதை விட்டுருங்க. அது பார்ட்டி கிளப், அதை பத்தி நான் கவலைப்படல நான். பட் உண்மையாலுமே ஹியூமன் ரைட்ஸ் வேல்யூஸ் இருக்கக்கூடிய NHRC போன்ற அமைப்புகள் நோட்டீஸ் அனுப்புகின்றன. SHRC அனுப்புமான்னு கேட்கிறேன். ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போதே நீங்க இப்படி ஒன்று சொல்றீங்களே, நாளைக்கு வந்து சார்ஜ் ஷீட் முடிவை நீங்களே உங்க ஸ்டேட்மெண்டா சொல்றீங்களே, நியாயமானு கேளுங்க. இந்த மாதிரியான அபிஷியல்ஸால தான் வந்துட்டு இப்ப நீங்க இவ்வளவு ஒருத்தவன் கஷ்டப்பட்டு ஊர் முழுக்க உலகம் சுத்தி சுத்தி நாங்க சட்டம் தேவைன்னு பேசிட்டு கிடப்போம், அதை ஏற்றத்துக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்போம். உட்காந்துட்டு ஈஸியா ஆணவ கொலை இல்லை. ரூலிங் பார்ட்டியுடைய ஸ்டேட்மெண்ட் அபிஷியல் சொல்றது ஸ்ட்ராங்லி கண்டம் பண்ண வேண்டிய ஒரு இடம். அது ஒரு அபிஷியல் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி தரவுகள், முழுமையான இன்வெஸ்டிகேஷன், சைக்காலஜி இன்வெஸ்டிகேஷன், சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன், லீகல் இன்வெஸ்டிகேஷன், ஸ்பாட் விசிட், டாக்குமெண்டேஷன் கலெக்ட் பண்றது, உள்ள என்ன நடந்திருக்குன்றத பார்க்கிறது. அங்க யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், எஸ்பி ஒரு டிஎஸ்பி சொல்லுவார், அதுதான் வேத வாக்கா எடுத்துக்கிட்டுலாம் பேச முடியாது. அப்படி அது உள்வாங்கிட்டு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிழை. எனக்கு இந்த ஆணவ கொலையை விட அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப காயப்படுத்துது. அதெல்லாம் தவறு. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து விடுவது ரொம்ப ரொம்ப தவறு. டிஜிபி சீஃப் செக்ரட்டரி அது என்னன்றதை விசாரிக்கணும். எப்படி வேங்கவயல் கேஸ்ல வந்துட்டு 2023 ஏப்ரல்ல வந்து முதலமைச்சர் சொல்றாரு, அந்த தண்ணியை குடிச்சுதான் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்றாரு. இப்ப கொடுத்த சிபிசிஐல அந்த தண்ணிக்கு அந்த பாதிப்பு சம்மந்தம் இல்லைன்னு சார்ஜ் ஷீட்ல சொல்றாங்க. முதலமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராகவே இப்ப சிபிசிஐடி கொடுத்த சார்ஜ் ஷீட்ல அப்படி வருது. சோ இது மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு காம்ப்ரிஹென்சிவான இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம ஒரு 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 என்ன சொல்றது, இந்த பொலிட்டிக்கல் மசாலாவுக்காக சும்மா தட்டி விடுறது இருக்குல்ல ஸ்டேட்மெண்டா, அதை வந்து அபிஷியல் செய்யக்கூடாது. ரொம்ப வருத்தத்தோட நான் பதிவு பண்றேன். திருப்பூர் எஸ்பி அவர்கள் இது செஞ்சிருக்க கூடாது. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விடக்கூடாதுன்னு சொல்ல வரேன் நான். சோ தமிழ்நாடுடைய சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி மேல நம்பிக்கை கிடையாது எனக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் நான் ஒன்றும் சொல்ல விரும்பல.
சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் மக்கள் தான் இதுக்கான விடுவுகளை வந்து செய்ய முடியும். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன் நான். எல்லாத்துக்கும் எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு ஆணவ கொலை தனிச்சட்டம் கொண்டு வருவோன்றது தேர்தல் வாக்குறுதியில் 3 வரிகள் கொண்ட ஒரு மேட்டரா வச்சுக்கிறது. அதை தாண்டி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதில்லை. ஸோ ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் தமிழ்நாட்டினுடைய சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனும் சிவில் சமூக குழுக்களும் இணைந்து தான் இதை கொண்டு வர வேண்டியது இருக்கு. இன்னொன்று நம்ம ஸ்ட்ராங்காகவும் இதை வந்து கோர்ட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு இந்த தனி சட்டம் ஏன் கொண்டு வரப்படலைன்ற கேள்வியும் கேட்க வேண்டியது. சக்தி வாகனிக்கு 2018 வந்து தீர்ப்பு இன்ன வரை ஏன் வந்து அதை அப்படியாப்பட்ட ஒரு 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 தனித்த சட்டம் ஏன் கொண்டு வரப்படலை, இல்லை எல்லா ஸ்டேட்லையும் வந்து அதை நீங்கள் சொன்ன 20 வழிகாட்டுதல்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காங்களா, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றதை சுப்ரீம் கோர்ட்டு தான் அதை விசாரிக்க வேண்டிய இடமா பார்க்குறேன் நான். நன்றி.